வெல்கம் பேக் டு அவர் ட்ரிபிள் எம் எக்ஸ்ப்ளோரர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சூப்பரான சில்லான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து செய்கிற ரெசிபியெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கூலான ரெசிபியாக தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு மில்க் ஷேக் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் என்ன மில்க் ஷேக்னா, ஓரியோ மில்க் ஷேக். ரொம்பவே ஈஸியான குறைந்த நேரத்தில் செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ட்ரிபிள் எம் எக்ஸ்ப்ளோரர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஓரியோ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். இந்த பிளெண்டரில் முதல்ல நம்ம ஐஸ் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஸோ வந்து ஓரியோ பிஸ்கட் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 லிட்டர் வந்து மில்கில் வந்து பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து 8லேருந்து 10 எடுத்திருக்கேன். 10 ஓரியோ பிஸ்கட் வந்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இப்போ இந்த பிஸ்கட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து 2 உடச்சி உள்ளே போட்டுடலாம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 500 ml நல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இனிப்பு கொஞ்சம் உங்களுக்கு வந்து குறைவாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ண வேணாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து சேர்க்க போகிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீமும் சேர்க்கலாம், இல்லைனா சாக்லேட் ஐஸ்கிரீமும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 2 ஸ்கூப் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது கூட நான் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஃப்ரோத்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளாஸில் தான் நம்ம வந்து மில்க் ஷேக் ஊற்ற போகிறோம். மில்க் ஷேக்கை வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக ஒரு சாக்லேட் சிரப் வந்து ஊற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக வந்து சாக்லேட் சிரப் போட்டு ஓரங்கள்லாம் லைட்டாக படுற மாதிரி வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக கிட்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லா வந்து பிடிக்கும். வந்து ஒரு 3 ஓரியோ பிஸ்கட்டை இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எடுத்து நான் உள்ளே போட போகிறேன். நம்ம வந்து மில்க் ஷேக்கை வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து மில்க் ஷேக் எல்லாம் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து ஒரே ஒரு ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணுறேன். கடைகளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மில்க் ஷேக் மேலே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த ஓரியோ பிஸ்கட் அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சாக்லேட் சிரப்பையும் ஆட் பண்ணிடலாம். தான் நம்மளோட சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சுலபமாக நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது. எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது, சான்ஸே கிடையாது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ரொம்ப குறைந்த நேரம் தான் ஆகும். மினிமம் வந்து 3 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே நமக்கு சூப்பரான நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. நீங்கள் கடையில் அதிகமாக காசு கொடுத்து ஓரியோ மில்க் ஷேக் வாங்குறத விட வீட்லேயே நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் கொடுங்க. நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிக்சர் எடுத்து என்னோட வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். என்னோட வந்து ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வந்து என்னோட சோஷியல் மீடியா வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகுங்க, கிச்சன் குயின் ஆகுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா.